ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என் பையன் பார்த்திங்கன்னா எனக்கு உருளைக்கிழங்கு உரித்து கொடுக்குறான். நிறையா ஹெல்ப் பண்ணுவான். ஈவினிங் வந்து அவனோட வேலையை அவனே பார்த்துப்பான். நான் ஈவினிங் அவன் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். என்னமோ ரெண்டு மண்ணடி போட்டது மாதிரிலாம் கையை தட்டுறான். டேய் என்னம்மா வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சால் சட்டை வீடியோ எடுக்கிற விடு ஃபோனை புரிஞ்சிருவான். உருளைக்கிழங்கு கட் பண்ணுறாரு. நான் கத்தி வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்றான். நானே கட் பண்ணி தரமான்ட்டு அழகாக பொறுமையாக கட் பண்ணுறான் பாருங்க. ஆனால் பசங்க கையெல்லாம் கத்தி கொடுக்காதீங்க, இவன் கேட்க மாட்டேன்றான். நான் பண்ணதே தப்பு தான். நான் சுடமாக இருக்கேன். மெதுவாக தங்கமையில் பயமாக இருக்குடா. கத்தி ஏட்டாச்சு குடுறாடே. நான் கட் பண்ணிட்டா மெதுவாக தங்கம் கையை ஜாக்கிரதையாக பண்ணணும் சரியா? எடுக்கல தம்பி, உட்காந்து எதுவும் லேட் ஆகுது. கேமரா பார்த்தான் வீடியோ எடுக்கிறது அவ்வளோதாங்க. சரி, நான் இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்னோடய வீடியோ கிளாரிட்டியில் என் ஃபோனில் இவ்வளோ தாங்க இருக்கும். ஆனாலும் எனக்கு 9 லைக் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 1 லைக் 2 லைக் வந்த இடத்துல 9 லைக் வருதுன்னா சந்தோஷம் தானே. நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போடுவேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இதுக்கு வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டு அந்த காரம் தாங்க நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கி இருக்கணும். அந்த தண்ணியில் வேகிற அந்த வெந்த வாசம் தான் அது ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்லா நான் ஓரளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு அதிலே கிண்டுவேன். அதிலே நல்லா கிண்டி உப்பு போட்டு அந்த உப்பெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுருவேன். ஏன்னா அந்த கடையிலலாம் சாப்பிட்டோம்னா உருளைக்கிழங்கு ஒன்றுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கிறதெல்லாம் ஹோட்டலில் அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டி அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா மசாலாலாம் இறங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, கடலை மாவு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது கருகிடக்கூடாது, கருகாமல் ரோஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றணும். இதுவே எனக்கு ரீசெண்ட் டைமில் ஒருத்தர் சொன்னார், ஒரு சமையல்காரர் சொன்னார். இந்த மாதிரி தான் நான் செய்வேன் நான். அதுக்கப்புறம் கலக்கி வச்சு அதை ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு கொழப்பு வேணாலும் தண்ணியாக இருக்கணும்னாலும் சரி, அது நம்மளோட விருப்பம். அதுதான் தோசைக்கு தானே, அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. கொதிக்க விட்டு கொத்தமல்லிலாம் போட்டு சூப்பராக இறக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க சாப்பிட்லாம். தோசைக்கு மசாலா நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன், அது சொல்லலை. ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.